இந்த கால வேளையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர் நம்மளோடு பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். அந்த வார்த்தைகளை நம்ம கேட்குறோம், விசுவாசிக்கிறோம், இன்னும் விசுவாசத்தில் நம்ம வளர்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் சங்கீதம் 43 மூலமாக உங்களை பலப்படுத்துகிறார். அதாவது தாவீது சொல்லும்போது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? நீ இந்த 2 காரியமும் செய்யக்கூடாது. நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிற வரைக்கும் நான் துதிப்பேன். அற்புதம் நடந்தாலும் துதிப்பேன். நான் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பேன். தாவீதுடைய வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா? அவரை துதிக்கிற துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று சொன்னார். நீங்களும் அப்படி மாறுங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுக்காக நீங்கள் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் எந்திரிக்கிறீங்களா, ஒரு 5 நிமிஷம் நல்லா கர்த்தரை துதிங்க. போய் கிச்சனில் வேலை செய்கிறீங்களா, துதித்து கொண்டே வேலை செய்யுங்க. எதையும் யோசித்து கொண்டே வேலை பார்க்காதீங்க. அதையும் இதையும் பேசிக்கிட்டு இது குறைவு அது குறைவு, இதை யார் நமக்கு சரி பண்ணுவா, இதெல்லாம் வேணாம். நல்லா துதிங்க. வேலைக்கு போகிறீங்களா, பஸ்ஸில் நல்லா ஆண்டவரை துதிச்சு கொண்டே போங்க. யாரும் தடுக்க போவது இல்லை. யார் தடுப்பானா நம்ம மாம்சம்தான் தடுக்கும். அதையும் இதையும் காட்டும். ரோட்டில் போகிறவங்க வாரவங்க, நடந்த விஷயம், நடந்து முடிஞ்ச விஷயம், என்றைக்கோ ஒருத்தன் பேசின விஷயம், இதெல்லாம் கொண்டு வந்து நமக்கு ஞாபகப்படுத்தி நம்முடைய துதியை தடை செய்ய பார்க்கும். ஆனால் நீங்கள் தேவனை நோக்கி காத்திருக்கணும், துதியோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. இந்த காலவெளியில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னென்னா, உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் சத்துருவானவன் துக்கத்தை கொடுத்து துதிக்க விடாமல் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகளை அவன் ஏற்படுத்தி வச்சுருக்கிறான். யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்தினா ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் கர்த்தரோடு இருக்கிறீங்க, அப்புறமா இந்த மாம்சம் உங்களை ஜெயிச்சிருது. தாவீது சொல்கிறார் பாருங்க, நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய துக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் அவருக்கு எவ்வளோ போராட்டங்கள் இருந்தது பாருங்கள். அவரை சுற்றிலும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னொரு கூட்டம் அவரை எப்படிடா அழிக்கலாங்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சு. இன்னொரு கூட்டம் அவரை நிந்திக்கிறதும் இகழ்வாக பேசுகிறதும். இவன் தச்சனுடைய பையனாச்சே. இன்னும் சொல்லப்போனால் சாத்தானுடைய தலைவன்கிறாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அந்த அளவுக்கு அவர் நிந்தைகளையும், தன்னை சுற்றிலும் பல கூட்டங்கள் நம்மளை அழிக்கிறதுக்கு நிற்கிது எல்லாம் தெரிந்தும் அவர் அந்த போராட்டத்தின் மத்தியிலையும் தேவனுடைய ராஜ்யத்தை தொடர்ந்து கட்டி கொண்டே இருந்தார். இன்றைக்கி உங்களை சுற்றிலும் அவருடைய பிள்ளைகள் என்கிற அடையாளத்துக்காகவே போராட்டங்கள் இருக்கிறது. ஒன்று மாற்றி வந்து போராடிக்கிட்டே இருக்குது. சரீரத்தில் பலவீனம், பிள்ளைகளோட போராட்டம், கணவரோட போராட்டம், மனைவியால் போராட்டம், பிஸ்னஸில் குறைவு, வேலை செய்கிற இடத்துல யாரோ ஒருத்தன் எழும்பி இருக்கிறான். எங்கே பார்த்தாலும் நஷ்டங்கள், குறைவுகள், நெருக்கங்கள் வந்தாலும் நீங்கள் சொல்லணும், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவிப்பார். நான் கர்த்தருக்காக காத்திருப்பேன். நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நான் ஏன் ஒடுக்கப்பட்டு துக்கத்துடனே தெரியணும்? என் ஒடுக்கத்தை மாற்றுகிற ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். இப்படித்தான் நிலைமைகளை பார்க்காம தேவனை பார்த்து பேச கற்றுக்கணும். நிலைமைகளை பார்த்தா இந்த மாதிரி விசுவாசமான வார்த்தைகள் வராது. ஐயோ, யார் நமக்கு உதவி செய்வான்னு தான் பார்க்க தோணும். ஆனால் உதவி செய்கிறவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கம் அடையாது. ஏன்னா அவங்களுக்கு பதில் கொடுக்க கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் நிலைமைகளை மாற்ற அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதை நல்லா புரிந்து கொண்ட தாவீது சொல்கிறாரு, நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? என்னை விடுவிக்கிறவர். இந்த காலவெளியில் உங்களோட தான் கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். என்ன முடிவு அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, அது தீமைக்கானதல்ல, நன்மைக்கானது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் விசுவாசத்தில் எழும்பணும், தைரியத்தில் எழும்பணும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கருவிலை உருவாவதற்கு முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தவர் அவர்.
என் நிலைமைகளை மாற்றுகிறவர் அவர், என் சூழ்நிலைகளை மாற்றுகிறார் அவர். சிங்கக்கபிகளை போட்டாலும் சிங்கத்தின் வாயை கட்டுவார். அந்நிய தேசத்தில் அடிமையாக விற்கப்பட்டாலும் அந்த தேசத்திலேயே என்னை உயர்த்தி வைக்கிற தேவன் அவர். அப்போ எப்பேற்பட்ட ஒரு தெய்வம் நமக்கு கிடைச்சிருக்கிறார். நம்ம ஏன் துக்கத்துடனே இருக்கணும்? சந்தோஷத்தோட கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையை, என் காரியங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த கால வேளையில் எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இனிமேல் நீங்கள் கவலைப்படக்கூடாது, இனிமேல் நீங்கள் துக்கப்படக்கூடாது, இனிமேல் எதையும் குறித்து நீங்கள் புலம்பக்கூடாது. இனி நீங்கள் துதிக்க போகிறீங்க. இனி கர்த்தர் மேலே நம்பிக்கையை வைத்து இனிமேல் நீங்கள் ஜெயமாய் ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. எல்லா கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ.